கடல் போன்று பரவி இருக்கும் கல்வியினை கல்விக்கடல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் யூடியூப் சேனல் மூலம் கற்க வந்துள்ள மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மாணவ சொல்லுங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ்க்கான பப்ளிக் பேப்பர் பிரசன்டேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரிஜினல் பப்ளிக் ஆன்சர் ஸ்கிரிப்டை வச்சுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். இது ஒரிஜினல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் 2019-20 நியூ டெக்ஸ்ட் புக் பேசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் நடந்த அந்த செட்டுடைய ஒரிஜினல் பப்ளிக் ஆன்சர் ஷீட்டை வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேன் காப்பி கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸ்கேன் காப்பி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒரிஜினல் பப்ளிக் ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணி ஒரு சம் அமௌண்ட் பே பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அதை வாங்கணும். வாங்கி அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கான்னு பாத்துக்கலாம். இது வந்து போத் 11th and 12th மட்டும் தான், பட் 10th கிடையாது. 10th நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரீவேல்யூஷன் மட்டும் தான் போட முடியும், ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்படி அப்ளை பண்ண ஸ்கேன் காப்பியோட ஆன்சர் ஸ்கிரிப்ட் தான் இது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேக்ஸ் ஸ்டூடெண்ட் 84 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 12th மேக்ஸ் இது. இந்த 84 மார்க்ஸ்ல வந்து அவங்க என்னென்ன லாஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க என்னென்ன சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதுவுமே வந்து ஃபில் பண்ணவே கூடாது. இந்த நேரத்தில் அவங்க பார்க்க வேண்டியது இந்த கிராண்ட் வைஸ் டோட்டல், அதாவது கொஸ்டின் வைஸ் கிராண்ட் டோட்டலும் பேஜ் வைஸ் கிராண்ட் டோட்டல், இது ரெண்டுத்தையுமே தான் வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பாங்க. இது வந்து ரெண்டுமே சேமா வருதான்னு செக் பண்ணுவோம். அதுக்காக தான் இது எதுக்கு அப்படின்னா, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏபி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே ரைட் பண்ணிருப்பீங்க. இதெல்லாம் நீங்க வந்து 5 மார்க்ல ஒரு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஏபி ரெண்டுமே தெரிஞ்சிருக்கும், நீங்க ரெண்டுமே ரைட் பண்ணிருப்பீங்க. அது கொஞ்சம் தப்பு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் அது கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. அண்ட் இப்ப நம்ம ஷோ பண்ணக்கூடிய இந்த பேப்பர் பிரசன்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா 84 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நீங்க 100 கன்வெர்ட் பண்ணும்போது 94 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க பண்ண ஒரு சில மிஸ்டேக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 5 மார்க் ரைட் பண்ணியிருக்காங்க. மிஸ்டேக்னு சொல்ல முடியாத, கரெக்ட் தான். பட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 மார்க் ரைட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். லெஜிபிளா வந்து ஃபர்ஸ்ட் 1 மார்க் ரைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 5 மார்க் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃப்ரண்ட் பேஜ்ல 1 மார்க் இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் பாக்குறது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 5 மார்க் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த 5 மார்க்லயுமே வந்து பாத்தீங்கன்னா 41ல ஆ வந்து அவங்க போட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமே வந்து பாத்தீங்கன்னா 41ல ஆ வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டைம் போட்டிருக்காங்க போல. ஓகேங்களா? இதை வந்து பாத்தீங்கன்னா அவங்க அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க போல. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க எழுதுனதே லாஸ்ட்ல ஒரு டைம் எழுதிருக்காங்க போல. அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கேன்சல் பண்ணியிருக்காங்க. இப்படி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்ஷன் பண்ற டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. இங்க பாருங்க எவ்வளவு டைம் மார்க் போட்டு அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியா இருக்கும். ஸோ தட் நீ இதெல்லாமே எதுவுமே பண்ணாதீங்க. இங்க பாருங்க 45 இது வந்து பாத்தீங்கன்னா 2 வாட்டி ரைட் பண்ணிருக்காங்க போல. இவங்க எல்லாமே வந்து ரிப்பீட் கொடுத்துருக்காங்க. இங்க இருந்தா மார்க்கே கொடுத்துருக்காங்க. 44ல வந்து பாத்தீங்கன்னா அது விச் மீன்ஸ் அந்த லிமிட் சம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் மார்க் 5 மார்க் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்டா போட்டிருக்காங்க, அது கொடுத்துட்டாங்க. அண்ட் அதே போல இந்த சம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சம். நீங்க வந்து 6th லெசன்ல பார்த்திருப்பீங்க. எக்ஸாம்பிள் சம்ல 2 இருக்கு, எக்ஸைஸ்ல ஒரு 2 சம் இருக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கும் ஃபுல் மார்க் வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது சர்க்கிள் சம், விச் மீன்ஸ் நீங்க வந்து 5th லெசன்ல படிக்க வேண்டிய சம் இது. 5th லெசன்ல ஃபர்ஸ்ட் எக்ஸைஸ்லேயே வந்து ஒரு எக்ஸாம்பிள் சம், ஒரு எக்ஸைஸ் சம் இருக்கும். அது ஈஸியான சம் தான். அதை கொஞ்சம் கரெக்டா போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் கரெக்டா வந்துடும். அந்த சம் தான். அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா 3 மார்க். இதுல வந்து ஒரு சில சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்காங்க. 5 மார்க்லாம் மிஸ்டேக் பண்ணிருக்காங்க போல. பட் அவங்க 3 மார்க் 2 மார்க்லாம் கரெக்டா ரைட் பண்ணிருப்பாங்க. அண்ட் இவங்க பண்ண மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ணாதீங்க. ஒரே கொஸ்டின்ல ஏபி ரெண்டுமே ரைட் பண்ணாதீங்க. அப்படி ரைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்ஷன் பண்ண டீச்சர்ஸ் வந்து ஃபர்ஸ்டே அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா போக போக வந்து மார்க்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஏன் இப்படி ரைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு காரணத்துக்காக அவங்க வந்து ரெடியூஸ் பண்ணதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதனால நீங்க வந்து எப்பவுமே அப்படி ரைட் பண்ணவே பண்ணாதீங்க. எவ்வளவு சாய்ஸ் உங்களுக்கு இருக்கோ அந்த சாய்ஸை கரெக்டா ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி ரைட் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா எதுவுமே ரைட் பண்ணிடாதீங்க. ஒரு சாய்ஸ் இருக்கு, இப்போ ஏபி ரைட் பண்ணோம் அப்படின்னா ஏதாவது ஒண்ணு மட்டும் ரைட் பண்ணுங்க. ஏ இல்ல பி ஏதாவது ஒண்ணு அட்டன் பண்ணுங்க. எனக்கு ரெண்டுமே தெரியும் சொல்லிட்டு ரெண்டுமே அட்டன் பண்ணவே கூடாது. அது ரொம்பவே தப்பு. ஓகேங்களா? அப்படி ரைட் பண்ணா மார்க் கொடுத்துருவாங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. நீங்க எப்படி நீங்க வந்து ரைட் பண்ணாலுமே மார்க் கொடுக்கவே முடியாது. ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ்லேயே வந்து பேஜ் வைஸ் கிராண்ட் டோட்டல் விச் மீன்ஸ் கொஸ்டின் வைஸ் கிராண்ட் டோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். இந்த ரெண்டுமே சேமா வருதான்னு பார்ப்பாங்க. நீங்க ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா ரைட் பண்ணாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. அண்ட் அதே போல ஒரு கொஸ்டின் ரிப்பீட்டடா ரைட் பண்ணாலும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா இந்த கொஸ்டின் எடுத்து அவங்க அந்த இடத்துல நம்பர் மார்க் போடணும். இந்த கொஸ்டினுக்கு இவ்வளவு மார்க் அவங்க போடணும். என்டர் பண்ணும்போது இது என்ன நம்ம ஆல்ரெடி போட்ட மார்க் இன்னொரு டைம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அடிச்சிருவாங்க. ஒரு சில டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல் மார்க் எடுத்த கொஸ்டின் அடிப்பாங்க. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க லாஸ்ட்ல எழுதிருக்க கொஸ்டின் அடிப்பாங்க. ஓகேங்களா? அது பேஸ்ட் அப்ப அந்த டீச்சர்ஸ் வந்து அது வேரி ஆகும். அதனால நீங்க எக்ஸ்ட்ரா கொஸ்டின் ரைட் பண்ணாதது ரொம்பவே பெட்டர். ஓகேங்களா? ரைட் பண்ணவே பண்ணாதீங்க. அதே போல நீங்க இது மாதிரி இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்க அப்படின்னா இது என்னால் அடிக்கப்பட்டதுன்னு எழுதணும். பட் இவங்க ரைட் பண்ணல. இதை கண்டிப்பா நீங்க ரைட் பண்ணுங்க. இது என்னால் அடிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு எழுதிருங்க. பிகாஸ் அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க அடிச்ச மாதிரி அவங்க கணக்கு எடுத்திருப்பாங்க. நீங்க அப்படி விடாதீங்க. இது என்னால் அடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருங்க. சைட்ல எழுதிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 5 மார்க் போடுறது பெட்டர். பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த 5 மார்க்ஸை கொஞ்சம் எலிஜிபிளா தெரிஞ்ச 5 மார்க்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தெரியாத 5 மார்க்ஸ்ல வந்து நீங்க போயிட்டு பார்க்கலாம். இது வந்து அவங்க 3 மார்க் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எதுக்குமே அவங்க வந்து பார்ட்ல மென்ஷன் பண்ணவே இல்லை. பட் நீங்க அப்படி பண்ணாம எல்லாத்துக்குமே வந்து சைட்ல பார்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. பகுதி 1 பகுதி 2 சொல்லிட்டு கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பகுதி மென்ஷன் பண்ணாத போட்டிங்க அப்படின்னா அது மேபி ஏதாவது ஒரு இடத்துல வந்து அவங்க கண்டுபிடிச்சு இது வந்து தப்பு இல்லை. பட்
லாஜிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா இது மிஸ்டேக் தான். ஓகேங்களா, கண்டிப்பாக பகுதி எல்லாமே மென்ஷன் பண்ணணும். கொஸ்டின் பேப்பரில் எப்படி இருக்கோ அது அப்படி தான் ரைட் பண்ணணும். ஜஸ்ட் வினா எண் மட்டும் போடக்கூடாது. பகுதியுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டீச்சர்ஸ் வந்து லாஸ் பண்ணுவாங்க, மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அதனால மார்க் வந்து லாஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது பகுதியை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் அதே போல் இப்படி கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி ரைட் பண்ணாதீங்க. ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க், ஒரு 5 மார்க் நடுவில் எடுத்துகிட்டு வந்து 5 மார்க் ரைட் பண்ணியிருக்காங்க இவங்க. நடுவில் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் ரைட் பண்ணியிருக்காங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. 5 மார்க் எடுத்தால் ஃபுல் அண்ட் ஃபுல் 5 மார்க் போடுங்க. 2 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 2 மார்க் போடுங்க. 3 மார்க் எடுத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 3 மார்க் போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வாங்க. ஓகேங்களா, இவங்க பாருங்க லாஸ்ட்ல தான் வந்து 1 மார்க்கே போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் நீங்க வந்து 1 மார்க்ல வந்து இவங்க ஒரு 19 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு தான் மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. இட்ஸ் மீன்ஸ் வந்து 14th மட்டும் தான் மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. மற்றபடி எல்லாமே கரெக்டா ரைட் பண்ணிருக்காங்க. நீங்க அடிஷனல் வேணாலும் அடிஷனல் வாங்கிக்கலாம். மெயின் சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து 40 பேஜஸ் இருக்கும்னு நினைக்கிறோம். விச் மீன்ஸ் 40 or 38 பேஜஸ் இருக்கும் மெயின் சப்ஜெக்ட். நீங்க அதுக்கப்புறம் வேணா அடிஷனல் வாங்கி ரைட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட்கான டவுன்லோட் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா சப்ஜெக்டோட பேப்பர் பிரசன்டேஷன் வீடியோ எல்லாமே வந்துடும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th முடிச்சிட உடனே வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் சூஸ் பண்ணுறது அண்ட் அதே போல் காலேஜஸ் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு தெரிஞ்ச 11th and 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்மளோட சேனல் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அவங்களுக்குமே வந்து அவங்களோட ஃபியூச்சர்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்க பப்ளிக் முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லா சப்ஜெக்டோட மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே வேணும். பப்ளிக் ஆன்சர் ஸ்கிரிப்ட், அதாவது பப்ளிக் ஆன்சர் கீ வேணும். உடனே நீங்க எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போதே உங்களுக்கு பப்ளிக் ஆன்சர் கீ வந்துடும். இதெல்லாமே வேணும் அப்படின்னா மறக்காம நம்மளோட டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.